ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்குல ஒரு பாயாசம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி 100 கிராம் வெல்லம் போட்டு ஜீரா மாதிரி பாகு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப பாகு பதம் தேவையில்லை, ஜீரா மாதிரி காசி எடுத்துக்கிட்டால் போதும். என் பொண்ணு வந்து பசி எடுக்குது சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது, அது வந்து பாயாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 2 பேருக்குன்றதால நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டு பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் தண்ணியை வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும். வடிகட்டிட்டு இந்த பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு சும்மா அதில் கொஞ்சோண்டு சேமியா போட்டு அது ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து கொஞ்சோண்டு சேமியா கொஞ்சம் போட்டுருங்க. போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், வெந்துடும் அந்த சேமியா. வந்து இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வித நோய்களுக்குமே இந்த சக்கரவள்ளி கிழங்கு எதிர்ப்பு சக்தி. அது நம்ம வெல்லம் போட்டு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை வேண்டாம், வெல்லம் போட்டுக்கோங்க, உடம்புக்கு நல்லது வெல்லம். இது கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது கொதித்த உடனே அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்க, அதை வந்து அதில் போட்டு உடனே கிண்டக்கூடாது, அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு அது மேலே தேங்காய் திருவி வச்சு தேங்காய் திருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடணும். அதில் தேங்காயிலே ஏலக்காய் போட்டு அப்படியே தூள் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே கிண்டிடலாம் போட்டு. அடுத்தது ஒரு ஸ்பூன் மில்க் மெய்டு போட்டு நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படியே ஒரு திக்னஸ் பதம் வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து அது போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கிண்டி விடணும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தோன்னா செய்ய சொல்லவே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. சாப்பிட்டிங்கன்னு வைங்க, சுட சுட செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு டம்ளர் பால் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா திக்கான பால் ஒரு டம்ளர் ஊற்றணும். ஊற்றி அப்படியே ஒரு கொதி வரட்டும்ன்ட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயசத்தை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் முந்திரி, பாதாம், திராட்சை வந்து அப்படியே நான் தூள் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய்யில் வறுத்து கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.